ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து டீ கடைக்கு வந்தாச்சு. இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தேன், தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். சரியான குளிருங்க, செம்ம குளிருங்க, சில்லுன்னுதுங்க, ஐஸ் கட்டியில் வச்ச மாதிரி அந்தளவுக்கு குளிர் அடிக்குது. வெயில் ஆனால் வானம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சிங்க. வெயில் இப்போ தான் சூரியன் உதயம் ஆகுது. சூரியன் உதயம் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. கொஞ்சம் வெயில் வந்தால் தான் கொஞ்சம் குளிர் அடங்கும். செம்ம குளிருங்க, கீழே தரெல்லாம் ஈரமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பனி பெஞ்சிருக்கு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சதால் பனி அப்படியே கொட்டுது. செம்ம குளிர். நான் வேறு ஜர்க்கின் இல்லாமல் வெளியில் வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். காலிலேருந்து செம்ம குளிருங்க. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சூரியன் வந்து மேலே படுது. இப்போ தான் கொஞ்சம் நார்மல் கிளைமேட் மாதிரி இருக்குது. அதான் ஃபுல் செட்டப்பில் உட்காந்துட்ருக்கேன். அவ்வளோ குளிருங்க, காற்று சில்லுன்னு அடிக்குதுங்க, செம்ம குளிர். வந்துட்டு ஒரு பாபா வந்துட்டு நான் ஷாக்ஸ் போடாமல் உட்காந்துருந்தேன். ஏன் ஷாக்ஸ் போடாமல் உட்காந்துருக்கேன்? குளிர் ரொம்ப இருக்குது, ஷாக்ஸ் போடு, இல்லைனா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு. சரி பாபா அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு ஷாக்ஸ் போட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். கிளம்பிட்டார் அவர். வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டார். கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சிச்சு. புதுசாக வந்த ஆள் வந்து உள்ளார மாப் போட்டு இருக்கார். மாப் போட்டு முடிச்சு வந்தவொடனே நான் உள்ளார போயிடுவேன். அவ்வளோதான் வேலை. இன்றைக்கி வந்து முதலாளி அம்மாவும் கிளம்பல, பசங்க வந்து எல்லாமே ஒரே வண்டியில் போயிட்டாங்க. அதனால் நம்ம வண்டி ஓட்டுற வேலை இல்லை. காலையில் மணி 8:30 ஆகிட்டுருக்கும். நான் இன்னும் மணி பார்க்கல. போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு உள்ளாரே இருக்க வேண்டியதான். இன்னும் எங்கள் முதலாளி கீழே வரல. வந்துட்டு பார்க்கட்டும், பார்த்ததுக்கப்புறம் நான் உள்ளார போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி, பார்ப்போம் வேறு என்ன டியூட்டி வருது என்ன ஏதுன்றத. ஸ்டே டியூன். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆக போகுதுங்க. 9:30 ஆக போகுது. இன்னும் நான் வந்து டிஃபன் சாப்பிடல. இப்போ தான் டீ கடையிலேருந்து உள்ளார வந்தேன். இது வந்து முதலாளியோட தம்பி வந்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. இது வந்து இந்த இடத்துலேருந்து அவருக்கு கிடச்சிருக்கு, வாலண்டியர் டீம் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, குளிர்காலத்துக்காக ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது. ஹேண்ட் க்ளவுஸ் ஃபேஷன் க்ளவுஸ் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் காதில் போடுறதுக்கான ஒரு மஃப்ளர் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்குங்க. உள்ளார ஒரு ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி இருக்குது. கிளாத் நல்லா இருக்குது, நல்லா காற்று போகாத அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ வெளியில் வந்து பாலிஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பாஞ்ச் உள்ளார கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மஃப்ளர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலில் போகிற ஷாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மென்ஸ் 80% காட்டன், 15% பாலிமைடு, அப்புறம் வந்து எலாஸ்டைன் 5%. ஸோ இதுதாங்க மொத்தம் வந்து 5 ஐட்டம். ஸோ காதில் போடுறது, இது வந்து தலைக்கு குல்லா, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் க்ளவுஸு, ஷாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மஃப்ளர். ஸோ இந்த 5 ஐட்டம் வந்து இந்த பேக்கில் போட்டு கொடுத்துருக்காரு. ஓனர் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாருங்க. நம்ம ஒரு கீழே வந்து 4 பேர் இருக்கோம். ஒரு டீ கடைக்காரன், அதுக்கப்புறம் வந்து நான், அதுக்கப்புறம் ஒரு சமையக்காரன், இன்னொரு ஓட்டுநர் ஒன்று, 4 பேர். அதே மாதிரி மேலே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, ஹவுஸ்மேடு. அவங்களுக்கும் சேர்த்து இந்த பொருள் வந்து ஒரு 7 பேக் கொடுத்தாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு பேக்கில் இது எல்லாமே இருந்துச்சு. சேம் எல்லாருமே கலர் மட்டும்தான் வேரியேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் இதே மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டிஃபன் ரொட்டி சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்கார வேண்டியது. வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். வெயில் வந்துருச்சு, அதனால் வந்து நம்மளுடைய துணி கொஞ்சம் இருக்குது, அதையும் வந்து அப்படியே மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இதுதான் நம்மளுக்கு வேலை. வேறு எதுவும் வேலை வரல. வந்தால் அப்புறம் என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தாங்க வச்சுருந்தாரு. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுருந்தாரு. ஒரு 3 சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மணி வந்து 6:30 ஆக போகுதுங்க. இப்போ ஜமியாவுக்கு வந்துட்டு ஒரு 2 பொருள், பாலும், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெண்டைக்காய் வந்து இங்கே ஃப்ரீசர் வெண்டைக்காய் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெண்டைக்காய் அமெரிக்கானாவா? ஆமாம், அமெரிக்கானா.
ஸோ இதுதான் இது அமெரிக்கானா. ஸோ இதில் இந்த சின்ன வெண்டைக்காய் அது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை வந்து இந்த குழம்புல போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு செய்கிறாங்க. வெளியிலேருந்து முதலாளி, சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க போல் இருக்குது. செம்ம குளிருங்க. மணி வந்து பாருங்கள் 6 ஆக போகுது. 6 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 28 இன்றைக்கி தேதி. செம்ம குளிருங்க. டெம்பரேச்சர் ஃபோனில் காமிக்கிறது வந்து 17 டிகிரி செல்சியஸ். ஏசி ரூமில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது வெளியில். காதில் வேறு அந்த மஃப்ளரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். புதுசாக வந்துச்சு அந்த மஃப்ளரை வந்து வச்சுட்டு வந்துட்டேன். வெறும் ஜர்க்கின் போட்டு ஷூ போட்டு வந்தேன். செம குளிர் 17 டிகிரி செல்சியஸ் ஃபோனில் காமிக்கிறது. அப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். காற்றடிக்கிறப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பாப்பா செம்ம குளிருங்க. சரி வாங்க, இப்போ வந்து இந்த ஜமியா டியூட்டி முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு ஸ்வைக்கு போகணுங்க. நேற்று போனோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இப்போ திரும்பியும் போகணும். அதாவது முதலாளி அவங்க யூஸ் பண்ணுற பவுட்ரு, சோப்பு பவுட்ரு வாங்கிட்டு வரணும். நம்ம ஊரில் டைடு பவுட்ரு, சர்ஃப் எக்சல் பவுட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவுட்ரு வந்து நம்ம வந்து போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் கிளினிக்ஸ் இல்லை நம்ம திவானியாவில், அந்த கிளினிக்ஸும் போயிட்டு வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து வரலாம். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 8:25 ஆகுதுங்க. இப்போ எங்கே டியூட்டி வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாளி அம்மா தான் வந்திருக்காங்க. நம்ம ஸ்வைக் ஏரியாவில் வந்து லூலு மார்க்கெட் இருக்குது, லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து இந்த ஜும்மா மார்க்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் ஏரியா தான். ஸோ அதில் வந்து லூலு ஹைப்பருக்கு இந்த பின்னாடி இருக்குது. அந்த இடத்துல தான் இறக்கி விட்டு அப்படியே பக்கத்துலேயே பார்க்கிங் போட்டு நிற்கிறேன். பார்க்கிங் ரொம்ப ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல் இடமும் ஃபுல்லாக இருக்குது. கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, வெள்ளி சனி வந்து லீவுன்றதால எல்லாம் கூட்டம் இன்றைக்கி ஜகஜோதியாக இருக்குது எல்லா கடையிலையுமே. அதுவும் இல்லாமல் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அதுக்கான பர்ச்சேசிங்கு, அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே. இப்போ இங்கே லூலு சூப்பர் மார்க்கெட்டு, கிராண்ட் சூப்பர் மார்க்கெட், நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஒரு சில இது எல்லா இடத்துலையுமே, இந்த நாசரு, எல்லா இடத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்கிறதால கூட்டம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும் இந்த வெள்ளி சனி. ஏன்னா இங்கே ஜும்மா சூக்கு இருக்கும், ஜும்மா மார்க்கெட்டு, ஓப்பன் மார்க்கெட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வரும் நாளைக்கு லீவுக்கு. அதுக்குமா இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதால் ஷூ, ஷாக்ஸு, ஜர்க்கின் வாங்குறதுலேருந்து கொண்டு எல்லாமே. ஸோ காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அதனால தான் நான் ஃபுல் காஸ்டியூமோடு உட்காந்துட்ருக்கேன். ஜன்னலுமே ஏற்றி விட்டு தான் இறக்கியிருக்கேன். இதை பாருங்கள், இவ்வளோ தான் ஓப்பனிங்கே இருக்குது. அதே காற்று வந்து ஜில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஆப்பா. ஸோ அந்த மாதிரி காற்று ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த ஷாப்பிங்க்கு வரவங்க எல்லாருமே வந்து பத்திரமா வாங்கிட்டு போங்க. ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இல்லைங்க. கண்டென்ட்டே இல்லை, எதுவும் டியூட்டி அதிகமாக வரல. ஸோ அதனால் என்னன்றதை பார்ப்போம். இதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்றது தெரியல. இது அந்த ஓட்டுநர் வந்து வீட்டில் தான் இருக்காப்புல. சாயங்காலம் ஒரு டியூட்டி போயிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் இப்போ என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. மேபி நைட்டு டியூட்டி அவர் போவாருன்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு சாப்பாடும் வீட்டில் செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். நேற்று சாப்பாடு வந்து இது டக்கு பிரியாணி, டக்கு இது மஜ்பூஸ் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்குமே சாப்பாடு செஞ்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஃபோன் வந்துச்சு, சாப்பிடவா அப்படின்னாங்க. சாப்பிட வர்றதுக்கு எங்கே வர்றது, நான் வந்து டியூட்டியில் இருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டேன். எடுத்து வச்சுருப்பாங்க. சூடான சாப்பாடு தான். போயிட்டு என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம். மதியானமே வந்து புறா சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சாப்பாடாக கிடைக்குங்க. அதாவது கொய்த்தி வீட்டில் கொய்த்திங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடாக வந்துடும். நம்மளுக்கு அந்த சாப்பாடே வந்துடும். அவங்க சாப்பிட்டது போக அந்த கறியெல்லாம் அப்படியே இருக்குமா, அந்த கறி எல்லாமே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி புறா வரும், இந்த வாத்து கறி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எறா ஏதாவது மீன்துன்னா எறா வரும். மீன் சாப்பாடு போட்டிருந்தேன் போன வீடியோவில். மீன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டவன் புண்ணியத்தில் சாப்பாடு விஷயத்தில்
இங்கே வர்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகி அவங்க சாப்பாடும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதால கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. அதுதான் இங்கே விஷயமே. ஸோ போயிட்டு என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம். ஒரு சில பேருக்கு இந்த சாப்பாடுமே கிடைக்காது. ஏன்னா வந்து வீட்டில் இருந்தாலுமே அதாவது வேலை செய்கிறவங்களுக்குன்னு தனியாக சமைச்சு கொடுக்கறதும் இருக்குது. ஏதாவது ஒரு குழம்பு கறி குழம்பு வச்சு கறி குழம்புன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தக்கூஸ் மீந்துச்சுன்னா தக்கூஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு வந்து தனியாக செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில வீடும் இருக்குது. ஒரு சில வீட்டில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடே நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் வீடு ரொம்ப சூப்பரான வீடு தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன ஏதுன்றதை ஸ்டேட் மக்களே. மணி வந்து 9:41ங்க. இன்னும் வந்து முதலாளி அம்மா வரல, இன்னும் ஃபோன் பண்ணல, எங்கே இருக்க வண்டி எடுத்துருவா அப்படின்னு. வெயிட்டிங். இன்னும் சாப்பிட்லங்க, போய் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேட் நைட்டு ரொம்ப அதிகமாகலாம் எப்போயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி தான் போவாங்க. லேட் நைட்டு நம்மளுக்கு டியூட்டியே இருக்காதுங்க. அது ஒரு நல்ல விஷயம் இங்கே. ஏன்னா பசங்க படிக்கிறதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி 11 மணி அதுக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு மேலாம் வெளியில் சுற்ற மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதிகபட்சமாக இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான். ஸ்டேட்யூ நைட்டு சாப்பாடுங்க. வரத்துக்குள்ளார அந்த புதுசாக செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கி கொட்டிட்டேன் அப்படின்னாரு. சரின்ட்டு மதியானம் வச்ச ஒயிட் ரைஸே எடுத்துகிட்டு குழம்பு பார்த்தா குழம்பு சுத்தமாக இல்லைங்க. அதுக்கப்புறம் கதாமாக்கிட்ட கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். ஸோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டியூட்டி அதோடு முடிஞ்சது. வேறு எதுவும் டியூட்டி இல்லை. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.